Hi friends, welcome to our channel HowToFinally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துல உள்ள மக்களுக்கு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பத்தி ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமாக தொழில் முனைவோர்கள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்திடும் வகையில் நடமாடும் ஊர்தி மூலமாக உணவக தொழில் செய்திட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. இது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மொபைல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே வந்துருச்சு. குறிப்பா சென்னையில ஒரு வேன்ல வச்சு நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி மொபைல் ரெஸ்டாரண்ட் நீங்க நடத்தலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வேன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல நீங்க வந்து ஒரு மினி ஹோட்டல் மாதிரி நடத்திட்டு ஏதாவது ஒரு ரோட் சைட்ல நீங்க பார்க் பண்ணிக்கிட்டு அங்க வந்து உங்களுக்கு உண்டான இந்த சர்வீஸை நீங்க மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வகையாக அதே மாதிரி நீங்களும் அந்த தொழில் நீங்க தொடங்கணும் அப்படின்னா, மொபைல் ரெஸ்டாரண்ட் நீங்க தொடங்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்க அழகா பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக ஒரு டீடைல் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களின் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்த நடமாடும் ஊர்த்தியில் உணவக தொழில் தொடங்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்க வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வயது வரம்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 18 வயது முதல் 55 வயது வரை குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் வந்து 18 to 55 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். குறிப்பா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வசிப்பவராக இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு. இத்தொழிலுக்கு திட்ட தொகையாக ரூபாய் 3,55,000 வழங்கப்படும். இந்த தொழிலுக்கு திட்ட தொகையாக 3,55,000 ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்ட தொகையில் 30% மானியம் மற்றும் பழங்குடியினர் தனிநபர்களுக்கு திட்ட தொகையில் 50% மானியம் வழங்கப்படும். இந்த திட்ட தொகையில 30% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் பழங்குடியினர் தனி நபர்களுக்கு திட்ட தொகையில் 50% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் யார் வழங்குவாங்க அப்படின்னா, தாட்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நம்ம தமிழக சார்பாக வச்சிருக்காங்க. இந்த தாட்கோ நிறுவனம் தான் இந்த மானியம் வழங்குறாங்க. எஞ்சிய தொகை வங்கி கடன் தொகையாக பெற வழிவகை செய்யப்படும். மீதமுள்ள அமௌண்ட் வந்து நீங்க பேங்க்ல லோனாவும் வாங்கிக்கலாம். அதுவும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஸ்கீம் தாங்க. இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சார்ந்த தொழில் முனைவோர் www.thoughtco.com என்ற இணையதள முகவரியில் புகைப்படம் மற்றும் உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. நீங்க இந்த தாட்கோ வெப்சைட் மூலமா ஈஸியா போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தாட்கோ வெப்சைட் குள்ள போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க இந்த லிங்க்ல போய் உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணா போதும். இங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். நீங்க அவங்க இந்த ரெட் கலர்ல ஆஸ்டிக் போட்டிருப்பாங்க, அந்த இது வந்து கம்பல்சரியா நீங்க கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஒன்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிட்டு தேவையான ஆவணங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்க இங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னு இந்த ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த மெனுல போயிட்டு நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கீழே கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நிலவரம் என்னவா இப்ப இருக்கு கரண்ட்ல அப்படின்னு நீங்க ஈஸியா இந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மேலும் டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்
சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டே வரோம். நீங்க நம்ம சேனல்ல உள்ள போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டெய்லி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.